குடும்பங்களின் மாதாந்திர செலவுகள் அதிகரித்துள்ள இந்நாட்களில் பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களுக்கு அதிக தொகையை செலவிட வேண்டியுள்ளது. எரிபொருளை மிச்சப்படுத்தும் வழிமுறைகளை பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் எரிபொருள் செலவுகளை குறைக்கக்கூடிய புதிய வழிமுறை ஒன்றை இன்றும் பார்க்கலாம். கார் பூலிங் எனப்படும் முறையைப் போல பைக்குகளை பகிர்ந்து கொண்டு அலுவலகத்திற்கு செல்லும் போக்கும் பிரபலமாக தொடங்கியுள்ளது. சென்னைவாசியான சுரேஷ் பைக் பூலிங் முறையை பின்பற்றி பணத்தை மிச்சப்படுத்தி வருகிறார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. சென்னை ஆவடி பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். தரமணியில் உள்ள டைடல் பார்க்கில் பணியாற்றும் இவர் தினமும் அலுவலகத்துக்கு பைக்கில் வந்து செல்கிறார். தன்னுடன் அலுவலகத்தில் பணியாற்றும் சிலரையும் கூடவே அழைத்து வருவதாக கூறுகிறார் இவர். டெய்லியும் என்னோடய ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஆக்சுவலாக நான் அங்கேருந்து இங்கே வர வழியில் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு, எங்கள் வீட்டாண்ட இருக்க இன்னொரு ஃப்ரெண்டும் டிஎல்எஃப் ராமாபுரம்ன்ற ஒரு ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறான். இன்பிட்வீனில் என்னென்னா, நான் அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து அவனை விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு இங்கே டைடல் பார்க்கில் ஒர்க் பண்ணுறான். அவனையும் அங்கேருந்து டேக் கேர் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஆஃபீஸ் வந்துடும். பார்த்தீங்களா, விலைவாசி அதிகரித்து விட்ட நிலையில் இன்று பலரும் செலவுகளை குறைக்க போராடி வருகிறார்கள். குறிப்பாக எரிபொருளுக்காக ஒதுக்க வேண்டிய தொகையின் அளவு கூடிக்கொண்டே செல்கிறது. இந்நிலையில் எரிபொருள் செலவை பகிர்ந்து கொள்ளும் பைக் பூலிங் முறையை பின்பற்றுவதால் தான் பெரும் நன்மையை மற்றவர்களும் பெற முடியும் என்கிறார் சுரேஷ். தமிழ்நாடும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக என் சென்னையில் நிறைய போயிட்டுருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பண்ணிகிட்ருக்காங்க ஆஃபீஸில். இது என்னென்னா, ஒரு பைக் புல்லிங்ன்றதோட சொல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்ககிட்டயும் பைக் இருக்குது, பைக் ஓகேங்களா, இஸ் ஹேவிங் மணி, அவங்ககிட்டயும் பைக் இருக்குது, ஈ கேன் ஸ்பெண்ட் இஸ் பெட்ரோல். என்ன மெயின் கான்செப்ட் என்னென்னா, ஈ கேன் அவாய்ட், நம்ம ஒரு பொல்யூஷன் அவாய்ட் பண்ணலாம், ப்ளஸ் அவனோட எக்ஸ்பென்ஸ் சேவ் பண்ணலாம். கார்களைப் போல இருசக்கர வாகனங்களையும் பகிர்ந்து கொள்ளும் போக்கு மெல்ல மெல்ல பிரபலமாகி வருகிறது என்கிறார் சுரேஷ். சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைவது உள்ளிட்ட நன்மைகளும் கிடைப்பதாக தெரிவிக்கிறார் இவர். மற்ற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க ரிலேஷன்ஸோ யாராவது ஒருத்தவங்க அந்த வேலை யாருனா ஒர்க் பண்ணுறவங்க ஏதாச்சும் இருந்தாங்கன்னா, இப்போத்துக்கு இருக்க காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு பைக் புல்லிங் மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பெட்ரோலையும் சேவ் பண்ணலாம், நம்மளோட பாக்கெட் மணியும் சேவ் பண்ணலாம். சென்னை போன்ற பெருநகரங்களில் பயணிப்பவர்களுக்கு போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. வாகனங்களை பகிர்ந்து கொண்டு செல்வதால் போக்குவரத்து நெரிசல் பிரச்சனைக்கும் ஓரளவு தீர்வு கிடைக்கும் என்கிறார் சுரேஷ். இப்போ நானும் ஒரு பைக்கு அவனும் ஒரு பைக்கு சிங்கிளாக வந்துட்டு இருந்தோம்னா டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இப்போ டிராஃபிக் இல்லாத சிக்னல் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு கூட கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் அது சென்னையில். இருந்தாலும் இந்த மாதிரி இது நம்ம பைக் இதுவில் சிங்கிளாக வரதோட கொஞ்சம் நண்பர்களோடு ஷேர் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி டிராஃபிக் இதுவெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். கார் பூலிங்கை தொடர்ந்து பைக் பூலிங் பற்றிய தகவல்களும் இணையதளங்களில் பெருகி வருகின்றன. ஒரே மார்க்கத்தில் பயணிப்பவர்கள் காரையும் இருசக்கர வாகனத்தையும் பகிர்ந்து கொள்வது தனிப்பட்ட நபருக்கு எரிபொருள் செலவுகளை குறைக்க உதவுவது மட்டுமல்ல, எரிபொருள் பயன்பாடு குறைவது மூலம் நாட்டுக்கு இன்று மிகவும் தேவையாக உள்ள அந்நிய செலாவணியும் மிச்சமாகும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் பலன் தரும் வாகன பகிர்வு முறை பிரபலமாவது காலத்தின் கட்டாயம் என்றே தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் வேல்சங்கர் மற்றும் சேஷகிரி. நேயர்களே, சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் உங்கள் பங்கேற்பையும் புதிய தலைமுறை வரவேற்கிறது. முதலீடு தொடர்பான உங்களது சந்தேகங்கள் குறித்தும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு வாரந்தோறும் பரிசுகளும் காத்திருக்கின்றன. அதை தட்டிச் செல்ல தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து வாருங்கள். மீண்டும் நாளை காலை இந்த நிகழ்ச்சியில் இன்று போலவே மேலும் பல புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து புதிய தலைமுறையுடன் இணைந்திருங்கள்.